வணக்கம். திருப்புகழ் வே. ராமு. உலகில் பிறந்தோம், வளர்ந்தோம், இறந்தோம் என்று பலர் வீணாகச் செல்கிறார்கள். பயன்படாத நிலத்தை கலர் நிலம் என்கிறார்கள். பயன்படாத மனிதர்களை வீணுக்கு வாழுகிறார்கள் என்கிறார்கள். இறந்த பிணமாக, பிணத்துக்கு நிகராக அவர்களை ஒப்பிடுகிறார்கள். விவேக சிந்தாமணி பயனில்லாத 7 மனிதர்களை, விடயங்களை பதிவு செய்கிறது. அது என்ன என்பதை இந்த காணொளியில் காண இருக்கிறோம். ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அரும்பசிக்கு உதவாத அன்னம், தாகத்தை தீராத தண்ணீர், தரித்திரம் அறியாத பண்டீர், கோபத்தை அடக்காத வேந்தன், குரு முடி கொள்ளாத சீடன், பாவத்தை தீராத தீர்த்தம், பயனிலை எழுந்தானே என்று பேசுகிறது. ஆபத்துக்கு பிள்ளையானவன் உதவ வேண்டும். அதுக்குத்தான் வாரிசு வாழையடி வாழை என வந்த திருக்கூட்ட மரபில் யானும் ஒருவன். எதற்காக வாரிசுகளை உருவாக்குகிறோம் என்று சொன்னால், கடந்த தலைமுறையிலே பாட்டன், பூட்டன், சேடன், சேடி என்று சொல்லக்கூடிய பரன், பறை 7 தலைமுறை, இவனுக்கு முற்பட்ட 6 தலைமுறைகளை காப்பாற்றத்தான் இவன் பிறந்திருக்கிறான். பெற்றதெல்லாம் பிள்ளையா என்று சொன்னால் இல்லை இல்லை. பெற்றோர் பேச்சினை கேட்பவர்கள் பிள்ளைகள். அப்படி இருக்க மற்றவர்கள் யார் என்று சொன்னால் அவர்கள்லாம் வெறும் தொல்லைகள். அப்ப பிள்ளை என்று சொன்னால் தாய் தந்தைக்கு உதவுவனாக இருக்க வேண்டும். குலத்தை கெடுக்க வந்த கோடரி காம்பாக இருக்கக்கூடாது. எனவேதான் ஆபத்துக்கு உதவாத பிள்ளை பாழ். இரண்டாவது சொல்கிறார், அரும் பசிக்கு உதவாத அன்னம். தகுந்த பசி நேரத்திலே நிறைவாக உண்டபோது கிடைக்கின்ற வடை பாயாசத்தை விட பட்டினியோடு மிகுந்த பசியோடு கிடைக்கின்ற கூழோ கஞ்சியோ உயர்ந்தது. அப்படி பசி நேரத்திற்கு உதவாத அன்னம் இருக்கிறதே, அது பாழ் என்று பேசுகிறார். சார், இவருக்கு என்ன சார், 10 ஹோட்டல் இருக்கு சார், 10 கட்டடம் இருக்கு சார், 500 கோடிக்கு அதிபதி சார், ஆனால் டெய்லி எண்ணெய் இல்லாத சுக்கார் ரொட்டி தான் சாப்பிட்றாரு சார். அவர் வடபலகாரம் சாப்பிட முடியாது. ஏனென்று சொன்னால் நீரிழிவு நோய், டயபெட்டிஸ். அப்படி என்று சொன்னால், அப்போ உணவு என்று சொன்னால் அது, அந்த சாப்பாடு என்று சொன்னால் அது பயன்பட வேண்டும். அரும் பசிக்கு உதவ வேண்டும். அப்படி பயன்படாத அன்னம், சோறு, அது பாழ் என்று சொல்கிறார். ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அரும்பசிக்கு உதவாத அன்னம், தாகத்தை தீராத தண்ணீர். ஏன் தண்ணீர்? இது காரணப்பெயர். தாகத்தை தணிப்பது தண்ணீர். ஏன் தணிகை? கோபம் தணிந்து அடங்கிய அமைதி பெற்ற இடம் தணிகை. அதுதான் திருத்தணிகை, தணிகை மலை என்று சொல்வார்கள். கோபம் தணிந்த இடம். அப்படி தாகத்தை தணிப்பது தண்ணீர். அப்ப தாகத்தை தீர்க்காத தண்ணீர் அது பாழ் என்று சொல்கிறார். தரித்திரம் அறியாத பெண்டீர். வரவு 8 செலவு 10 என்று இருக்கக்கூடாது. கணவனுடைய வருமானம் என்ன என்பதை அறிந்து ஒரு பெண்மணியானவள் குடும்பத்தை நிர்வகிக்க வேண்டும். அதுதான் பெண்ணுக்கு அழகு. அப்படி அவள் நிர்வகிக்கவில்லை என்று சொன்னால் அது பாழ். தரித்திரம் அறியா பெண்டீர். அடுத்து சொல்கிறார், கோபத்தை அடக்காத வேந்தன். ஒரு தலைவனாக இருப்பவன், அரசனாக இருப்பவன் கோபத்தை வெல்ல வேண்டும். நான் மணிக்கணி சொல்கிறது, வெல்வது வேண்டின் வெகுளி விடல். ஒருவன் வெற்றி பெற வேண்டுமா, முதலில் அவன் கோபத்தை விட்டுடிக்க வேண்டும். சிரமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம புனையை சுடும் என்கிறார் வள்ளுவர். எனவே கோபத்தை அடக்காத வேந்தன் பாழ்பட்டு போவான், பாழ். அடுத்த வார்த்தை சொல்கிறார், இன்றைய மாணவர்களுக்கு மிக எச்சரிக்கையான வார்த்தை. அன்றைக்கு குரு குலம் அல்லவா, குரு மொழி கொள்ளாத சீடன். அதாவது குருவினுடைய வார்த்தையை கேட்காத மாணவன். மாணவன் வேறு, சீடன் வேறு. ஆசிரியன் வேறு, குரு வேறு. 1000 ஆசிரியர் இஸ் ஈக்குவல் டு ஒரு குரு. 1000 குரு இஸ் ஈக்குவல் டு ஒரு தந்தை. 1000 தந்தை இஸ் ஈக்குவல் டு ஒரு தாய். ஏன்? பிறந்த உடனே குழந்தையை திருத்தி அம்மா என்று சொல், அப்பா என்று சொல் என்று கற்றுத்தருபவள் தாய். எனவே முதல் ஆசிரியை அவள்தான் பிரதான குரு என்று புராணங்கள் பேசுகின்றன. சான்றோர் பெருமக்களே, ஒரு மாணவன் என்று சொன்னால் ஆசிரியர் வார்த்தையை கேட்க வேண்டும். குரு மொழி கொள்ளாத சீடன் பாழ்பட்டு போவான். இன்னைக்கு மாணவர்கள் ஆசிரியர்கள் வார்த்தையும் கேட்கவில்லை, பெற்றோர்கள் வார்த்தையும் கேட்கவில்லை, ஆபத்துக்கும் உதவவில்லை. எங்கள் ஊரிலே ஒருவர், அவருடைய 2 பிள்ளைகள் இருவரும் வெளிநாட்டில் இருந்தார்கள். கொரோனா காலம்,
சான்றோர் பெருமக்களே, அவன் இறந்த போது இருவரும் வந்து உதவி செய்ய முடியவில்லை. தம்பி மகன் அவன் இது போட்டான். அப்ப இதுல என்ன தெரிகிறது சொன்னால், ஆபத்துக்கு உதவாத பிள்ளை இருந்து என்ன பிரயோஜனம்? இது பாழுதானே. கோபத்தை அடக்காத வேந்தன், ஒரு மொழி கொள்ளாத சீடன். 7வது சொல்கிறார், பாவத்தை தீரா தீர்த்தம். கங்கையில் முழுகினால் பாவம் போகும், காவிரியில் முழுகினால், காவிரி தீரத்தில் முழுகினால் பாவம் போகும் என்று சொல்கிறோமே. அப்படி பாவத்தை, அதாவது கவிஞர் அப்துல் ரஹ்மான் சொல்வார்கள், தவங்களே வரங்களே சாபங்கள் ஆகின்ற பொழுது இங்கு தவங்கள் எதற்காக என்று சொல்வார். அப்படி ஒரு நீரிலே முழுகி குளிக்கிறார்கள் என்று சொன்னால் பாவத்தை போக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அது பயன் இல்லை. பயனில்லாத ஆற்று நீர், கடல் நீர். இதைத்தான் சொல்கிறார். ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அரிய பசிக்கு உதவாத அன்னம், கோபத்தை அடக்காத வேந்தன், குருவின் மொழிய வார்த்தை கேட்காத சீடன், பாபத்தை தாகத்தை தீராத தண்ணீர், தரித்திரம் அறியாத பெண்டீர், இதெல்லாம் பயனில்லை இந்த 7ம் என்று பதிவு செய்கிறார் விவேக சிந்தாமணி ஆசிரியர். இந்த 7ஐயும் பயனுடையதாக நாம் மாற்ற வேண்டும். நம் பிள்ளைகளுக்கு கற்றுத்தர வேண்டும், குடும்ப தலைவிகளுக்கு கற்றுத்தர வேண்டும். குருவை வணங்கி மாணவர்கள் நடக்க வேண்டும். நடந்தால் அவர்கள் உலகம் போற்றும் மனிதராக வருவார்கள். ஒரு குடும்ப தலைவி சிறப்பாக இருந்தால் அந்த குடும்பம் உயர்வாக இருக்கும். இவற்றையெல்லாம் அந்த விவேக சிந்தாமணி பாடல் மிக தெளிவாக பதிவு செய்கிறது. அதை பின்பற்றி நடப்போமாக. நன்றி, வணக்கம். டாக்டர் திருப்புகழ் ராமு என்ற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.